ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு உங்களுடைய ஃபேவரட் எபிசோடான அப்புறம் என்ன இந்த வாரமும் உங்களுக்கு பிடிச்ச தரமான 3 மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களோட நான் ரெடி. நீங்கள் ரெடியா? வழக்கம் போல் 2 விஷயங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஒன்று, இந்த படங்கள் எல்லாம் தாராளமாக நம்மளை நம்பி நீங்கள் பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒத்து வச்ச படங்கள் தான் எல்லாமே. 2வது விஷயம், இதில் அடல் கரண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு படங்களுடைய முடிவுலையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ மொத்த வீடியோவும் பொறுமையாக கேட்டு அந்த பர்டிகுலர் படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே, முதலாவது படமாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2022 ஒரு சைனீஸ் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான லாஸ்ட் த ஸ்டார்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் அவருக்கு ஒரு மனைவி, 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பல். கல்யாணமாகி 1 வருஷம் ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் ரூம் போடுறாங்க. என்ன காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நேர நம்ம கதாநாயகன் அவருடைய மனைவியை காணா அப்படின்னு ஸ்டேஷனில் போய் நிற்கிறாப்புல. அப்போ அன்னைக்கு நின்னாலும் பரவாயில்ல, இப்போ நேராக கட் பண்ணால், சார் 15 நாளாக நின்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட என் மனைவியை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காப்புல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியாக ஒன்றா வந்து ரூம் போடுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கடைசியில் கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ இல்லை மனைவிக்கு தெரியாமல் கணவனோ இப்படி விட்டுட்டு ஓடுறதுங்கிறதெல்லாம் இங்கே சர்வ சாதாரணம். அதனால் ரொம்ப மனசை போட்டு உழைப்பிக்காத, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு ஏதோ 10ல் இதுவும் ஒரு கேஸு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இதில் நம்ம கதாநாயகன் சொல்கிறத சரியாக நம்பும்படியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உண்மையாகவே கதாநாயகன் சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குங்க அப்படின்னு நம்புறது ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும்தான். அவர்னு சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள், என் சத்துக்கு என் பவருக்கு என்னை வச்சு என்னால் எப்படி தேட முடியுமோ அந்தளவுக்கு நான் தேடி கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க அப்படின்னா. சார், இன்னும் 5 நாளில் வீசாவே ஓவர் ஆகி போயிடும், அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஆகும், நீங்கள் இருந்து அதுக்குள்ளே காணாமல் போன என்னுடைய மனைவியை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாரு நம்ம கதாநாயகன். சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரூமில் தூங்க அப்படிங்கிறாப்புல அந்த போலீஸ்காரர். கதாநாயகன் சரி தூங்குவான் அப்படின்னு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ரூமில் வேறு யாரோ ஒரு அம்மா உள்ளே இருக்குது. இப்போ எந்திரிச்சோன்னு, ஏம்மா நீ யாருமா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா கேட்குது, யோ என்ன மரகர கலந்து போச்சா, நான் தான் அவன் சம்சாரம் அப்படிங்குது. இவருக்கு தூக்கியார் போடுது. என்னம்மா சொல்கிற, ஏம்மா 1 வருஷம் குடும்பம் நடத்தினேன், எனக்கு தெரியாதா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணம்மா, என் பொண்டாட்டி யாருன்னு தெரியாத அளவுக்கு என் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு, நீ யாருமா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரே ஒரு போலீஸ்காரர் நம்பினாரே நம்ம கதாநாயகனை. அவர் அவர்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நான் தான் அந்த ஆளுடைய சம்சாரம், என்னையே யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுது அந்த அம்மா. கதாநாயகன் சிரிச்ச முகமாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நிற்கிறாப்புல. அதில் என்னத்த சொல்ல, இங்கே பாரு, நீ மரியாதையாக இதோட உன் ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் மட்டும் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காத அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது 1964 தமிழ்லேயே கூட தெரிக்க விட்ட ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படம் ஒன்று வந்தது. படம்னா அப்படி ஒரு படங்க அப்படின்னு இன்றளவும் நின்று பேசக்கூடிய ஒரு படம் அது. இந்த படத்துடைய தனியாக நம்ம பண்ண அந்த விமர்சனத்துலேயும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம். அட்டகாசமான ஒரு படம் அது. அதனாலேயே அந்த படத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செம்மையான ஒரு கிளைமேக்ஸும் இந்த படத்துக்கு இருக்குது. இதை விட சூப்பர் மேட்ரு, இந்த படம் ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். 2வதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2015 ஒரு ஹாங்காங் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான போர்ட் ஆஃப் கால். இந்த படத்தில் கதாநாயகன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிடெக்டிவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப நேர்மையான ஒரு நபர். நம்மால் ஒரு கிரைம் சீனுக்குள்ளே போனார்னா சும்மா பிரித்து மேஞ்சுடாப்பில் அக்கா யாரும் அப்படியெல்லாம் அலச மாட்டோங்கிற அளவுக்கு பல விஷயங்களை அவரே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாப்பில். அந்தளவுக்கு ஒரு புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு ரகம் நம்ம ஆள். இப்படி ஒரு பக்கம் ஒரு கதாபாத்திரம், இன்னொரு பக்கம் ஒரு நம்ம கதாநாயகி இன்ட்ரோ. அந்த அம்மா ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. அந்த அம்மாவை பிறந்தளவுக்கு லைஃப்பில் எப்படியாவது நம்ம மிகப்பெரிய பணக்காரியாக வாழணும் அப்படின்னு ஒரு நினப்பு. ஆனால் என்ன இரவு பகலாக வேலை பார்த்து அந்த அம்மா உருண்டு பார்த்தாலும் அந்த அம்மாவால் அப்படி பணக்காரமாலாம் ஒன்றும் வாழ முடியலை. ஏதோ வாழ்க்கை போகுது அந்த அம்மாவுக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கே கதாநாயகி மாறுறாங்க. இப்படி ஒரு கதாபாத்திரம். இன்னொரு பக்கம் ஒரு தருணத்தில் ஒரு ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டில் ஏதோ ஒரு கிரைம் மட்டும் நடந்திருக்கு சார்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம கதாநாயகன் தான் ஸ்பாட்டுக்கு போகிறாப்புல. போய் பார்த்தா
அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு டெலிவரி வேனுடைய டிரைவர் தான் ஆக்சுவலி தங்கி இருந்தது. அந்த ஆளையும் இப்போ காணோம். ஆனால் உள்ளே ஏதோ கிரைம் நடந்திருக்குங்கிறது மட்டும் கதாநாயகனுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ சரி பரவாயில்ல, அந்த கேஸை கையில் எடுப்போம், என்ன தான் நடந்துச்சு நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தருணத்தில் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த வேன் டிரைவரே சரண்டர் ஆகி நிற்கிறேன், நான் தான் அந்த கிரைமை பண்ணேன் அப்படின்னு. நம்ம கதாநாயகன் கேட்குறப்பில்ல, என்ன விளையாடுறியா, உள்ளே தூக்கி வச்சோம்னா அவ்வளோதான், நீ சாகிற வரைக்கும் உள்ளே தான் கஞ்சி, ஒன்று தொங்க விட்ருவாங்க உள்ளே, ஞாபகத்தில் வச்சுக்க, ஜாலியாக வந்து நான் தான் கொலையை பண்ணேங்கிற, யார் பண்ண என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு கதையை நம்ம கதாநாயகன் எதிர்பார்க்கல அவர்கிட்ட. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்குது பாருங்க, செம்மையான ஒரு கிளைமேக்ஸ். பொதுவாக ஒரு சில படங்களில் தான் என்னங்க பாவம் இப்படி போங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அது இந்த படத்தில் எனக்கு வந்தது. செம்மையான ஒரு படம், சூப்பர்பான ஒரு படம், அவ்வளவு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் கதாநாயகனும் சரி கதாநாயகியும் சரி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. கதாநாயகனாவது அவர் பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் அங்கே ஹாங்காங்கில், அதனால் தெரிய விட்டுருப்பாப்புல அவர் மாட்டுக்கு. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு அந்த அம்மாவுக்கு இதுதான் முதல் படமாக, சத்தியமாக நம்ப மாட்டீங்க. இன்னுங்க சொல்கிறீங்க முதல் படத்தில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா, விட்டால் ஆஸ்காரே கொடுக்கலாங்க அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வேறு ரகத்துக்கு தெரிக்க விட்டுருப்பாங்க அந்த கேரக்டர். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு முதல் படத்தில், அது நம்பவே முடியல. நான் சொல்கிறத விட நான் ஏன் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸு நம்ம மனசில் அப்படி நிற்கும், அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம வழக்கமாக சொல்லுவோமே, படத்தில் மேட்டர்லாம் கிடையாதுங்க, மேட்டருக்குள்ளேயே ஒரு படம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு படம். அதனால் இதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இது வரைக்கும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் இது. மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2022 ஒரு ஸ்பானிஷ் பிளாக் காமெடி படமாக வெளியான த காஃபி டேபிள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் அவருக்கு ஒரு மனைவி, அவங்க கிட்டத்தட்ட டெலிவரி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தையை பெற்றெடுத்து அந்த அம்மா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வர்றவங்க நேராக கதாநாயகி 2 பேரும் சேர்ந்து அந்த கை குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் ஒன்று போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு காஃபி டேபிளை பார்க்குறாங்க. அந்த டேபிளு பார்த்த முதல் பார்வையிலேயே கதாநாயகிக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனு இன்னைக்கு பயபுல இந்த டேபிளை இந்த ஆள் தலையில் தான் கட்டுறான் அப்படிங்கிற அளவுக்கு கங்கணம் கட்டிட்டு அவன் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறான். கதாநாயகன் வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு லுக்கிலேயே அவருக்கு அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் கதாநாயகியை பொறுத்தளவுக்கு ஏங்க நம்ம வீட்டுடைய இன்டீரியர் லெவலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வால் கலருக்கும் இந்த டேபிள் கலருக்கும் இந்த காஃபி டேபிள் கலருக்கும் செட்டே ஆகாது, கிளம்பியா அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறானே அந்த ஆள், அவன் பேசுகிற பேச்சில் மயங்கி போய் நம்ம கதாநாயகன் என்ன சொல்கிறது, இப்போ எப்படி வாங்காமல் போகிறது அப்படின்னு தெரியாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தியாகி போய் வெறுப்பாகி போய், இங்கே பாரு நீயாச்சும் உன் டேபிள் ஆச்சு, வாங்காட்டி போன்னு சொல்லிட்டு கதாநாயகன் நேராக குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுது. இப்போ கதாநாயகன், சார் இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், இந்த டேபிள் வேணாட்டினா சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போச்சு எனக்கு அப்படின்னு இந்த சேல்ஸ்மேன் கேட்க போக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லி இவ்வளவு மனைவி சொல்லியும் அந்த டேபிளை நம்மளால் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாருன்னா பாருங்கள், பயபில் கொஞ்சம் தினம் அப்படி தான் இருந்தாளுக்கு வாங்கிட்டு வந்துட்டாப்புல. இப்போ வந்தால் சரி, வீட்டில் கை குழந்தை இருக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் மட்டும் வெளியே போய் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வேணும், அதை மட்டும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் அந்த ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கதாநாயகி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. நம்மால் குழந்தைய விட்டு போயிருக்காங்க இல்லையா, தூக்கி ஆசுவாசப்பட்டு கொஞ்சிக்கிட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் ஓகே தான், அது ஒரு இருக்கணுமா இல்லையா. இந்த ஆண்களுக்குன்னு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, புதுசாக ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு வந்தால் நம்மளால் அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்க முடியாது, எப்படித்தான் இருக்கோ வச்சா எவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஓவர் ஆர்வத்தில் நம்மால் அந்த காஃபி டேபிளை இவரே வந்து எல்லாத்தையும் பிரித்து அதை ஓகே செட் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணி பார்த்தா அந்த காஃபி டேபிள் ஆடுது. என்னது இது, அங்கெல்லாம் கரெக்டாக தானே காமிச்சான், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன இங்கே மட்டும் ஆடுது அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. மொத்தம் 5 ஸ்க்ரூ போட்டிருக்கணும், 4 ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க கடைக்காரன், இன்னொரு ஸ்க்ரூ இல்லை. நேராக கடை கால் பண்ணி, தயவு செஞ்சு அந்த 5ஆவது ஸ்க்ரூ கொடுத்தா தான் என் உண்டு, எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டேன், இல்லாட்டா நான் பெரிய லெவலில் எஸ்கலேட் பண்ணிடுவேன் அப்படின்னு கடையில் கால் பண்ணி கத்தி போட்டு நம்ம ஆள் ஸ்க்ரூக்கு உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தா பரவாயில்ல. அன்றைக்கி அந்த வீட்டில் நடந்த சம்பவம் இருக்குது பாருங்கள், உலகத்தில் எந்த வீட்டிலையும் நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இதுக்கு அடுத்து இந்த கதையில் அரங்கேறுது. சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், அப்படி ஒரு படத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லோ ட்ராமா. அந்த படம் ஒரு சீனில் கூட இது ஸ்லோ ட்ராமாங்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த படத்தை
நம்ம சொல்லி பார்த்து பல பேர் ப்ரோ என்ன படம் ப்ரோ, எப்படி ப்ரோ அவங்க எடுக்கிறாங்க, நம்மளும் எடுக்கிறோமே அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக போட்ட ஒரு படம் இது. சாதாரண ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பதபதைப்புடைய உச்சியில் ஆடியன்ஸ் உட்கார வைக்கணுமோ அந்த அளவுக்கு உட்கார வச்சுருவாங்க. அதை விட முக்கியமாக ஹீரோவை பார்க்கும்போது என்ன பண்ண போகிறானோ, இந்த ஆள் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறானோ, இன்னைக்கு சங்கு தான், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு ஆடியன்ஸ் நம்ம அந்த கேரக்டரில் நம்மளை தூக்கி ஃபிட்டின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு கதாநாயகன் உள்ளது. ஏன் அப்படின்னு நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு த்ரில்லர்னே அந்த படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது ஏன் சொன்னேன், நீங்கள் படத்தை பாருங்கள், அப்போ தெரியும். கப்புள்ஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கப்பலாக இருந்தால் தனியாக பார்க்குறேன்னா பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கூட ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கால்லாம் உங்களுடைய விஷயம்தான். அதை நீங்களே எடுக்கணும்னா எடுத்துக்கங்க. இந்த 3 படங்கள் இந்த வாரத்துக்கு இந்த 3 படம் போதும். செமையான அட்டகாசமான மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் இது. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. எல்லாமே ஒரு மாதிரி வெரைட்டியான வேறு வேறு ரகத்தில் அட்டகாசமான படங்கள். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எதை வேணாலும் சட்டு புட்டுன்னு பார்க்கலாம். இதை நம்ம விமர்சனம் தனித்தனியாக பண்ணும்போதே பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. யாராவது ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக பார்த்து முடிங்க. எல்லாமே ஹைலி ரெக்கமெண்டட் படங்கள் தான். எல்லாமே என்னடா படம் சாமி அந்த ரேஞ்சு படங்கள் தான். ஸோ பார்க்குறவங்க பார்த்து முடிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.